ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்ட் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு 9:6 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மீடியாக்குள்ளே போயிட்டு நான் இப்போது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கட் ஆப்ஷன் பக்கத்தில் ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கும். அது ஃபுல்லாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் உட்கார அளவுக்கு அந்த ஃபோட்டோ ஜூம் இன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஈக்குவல் சிம்பிளை கொடுக்குறோம். கரெக்டாக உட்கார சென்டராக அந்த ஈக்குவல் சிம்பிளை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அதை மீடியா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த டெம்ப்ளேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெம்ப்ளேட் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ளிட்ன்ற ஃபுல்லாக கொடுத்துட்டு அதை ஸ்க்ரீன் கொடுக்க போகிறேன். பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு நான் கட் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ ஃபோட்டோன்ற இதை ப்ளே பண்ணிப்போம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஃபோட்டோவோட இது கர்வ் எஃபெக்ட் வர மாதிரி கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. நான் இதுமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுங்க. ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி டெம்ப்ளேட் அதேமாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ரெண்டுத்தையும் லாஸ்ட் இருக்கிற ரெண்டுத்தையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கரெக்டாக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீடியாக்குள்ளே போயிட்டு பார்டர் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணோடனே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி கொஞ்சமாக பார்டர் ஃபுல் சைஸ் வச்சா ஃபுல்லாக பெருசாக தெரியுது பார்ட்ரு. அதை வச்சுட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்களோ ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ப்ளே ஆகுது. திருப்பி மீடியாக்குள்ளே போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கலர் இமேஜ் கரெக்டாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இப்போ ஒரு கலர் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். திரும்பியும் மீடியாக்குள்ளே போயிட்டு கலர் இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த லவ் யூன்னு இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட் இமேஜ் அந்த இடத்துல சென்டராக வச்சுட்டு சென்ட் டு பேக்னு கொடுத்துருங்க. இப்போ சென்ட் டு பேக்னு கொடுத்துட்டு அதை கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிங்க. டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. சென்டராக வச்சுட்டு சென்டராக கொஞ்சம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கரெக்டாக உட்காந்தா விட்ருங்க. அந்த கலர் இமேஜை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணி விட்டு இப்போது ஆடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை இதில் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஏதோ ஒரு சாங் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே பண்ணால் ஃபுல்லாக கரெக்டாக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் ஃபுல்லாகவும் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஃபுல்லாக ப்ளே ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ப்ளே ஆகுது அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இல்லை நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஷேர்ன்ற ஐக்கான் இருக்கும். சாரி, இப்போ ஒரு வாட்டர் மார்க் ஏதோ நம்ம நேமில் ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலோட நேம் ஆட் பண்ணுறேன். எடிட்டிங் ஃபீவர்ன்றதை டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டிங் ஃபீவர்னு டைப் பண்ணிட்டு
ஓகே கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துட்டு அது தூக்கி டாப் லேயரில் டாப்பில் எதுவுமே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஏதோ ஒரு ஃபாண்ட் வச்சுட்டு அதை பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு அங்கே பிளெண்டிங்கில் ஓவர்லைன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவர்லைன் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணி விட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கரெக்டாக ப்ளே ஆகுது. இப்போது நீங்கள் ஷேர் அண்ட் ஐக்கானை கொடுத்துட்டு எவ்வளோ சைஸ் குவாலிட்டியில் வேணுமோ ஷேர்னு ஒன்று கொடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் நவ் ஃப்ரெண்ட்ஸ்.